ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஜலந்துன் சம்பந்தன் லிட்டில் இந்தியா கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்கிறோம். அங்கே சின்னதாக ஒரு முனியையா கோயில் இருக்குது. இன்றைக்கி மார்கழி 1, அதனால அந்த முனியையா கோயிலில் உபயம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிள்ளையார் இருக்குது, அந்த சூலம் இருக்குது பக்கத்துலேயே. அதை தான் முனியையா வச்சு, உருவமில்லாத முனியையா வச்சு கும்பிட்றாங்க. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பழங்கள்லாம் படைச்சிருக்கிறாங்க. இந்த காலையிலேயே பொங்கல் வச்சு அபிஷேகமும் பண்ணியிருக்கிறாங்க. என்னால் காலையில் அபிஷேகத்தெல்லாம் கவர் பண்ண முடியலை. பொங்கல் வச்சதையும் என்னால் கவர் பண்ண முடியலை. இது அந்த பக்கத்துலேயே அந்த மரத்தடியில் இருக்கிற அந்த பிள்ளையார், அந்த பிள்ளையாருக்கும் அபிஷேகம் வச்சு பழங்கள்லாம் படைச்சி விளக்கேற்றி அது பிள்ளையாரையும் எவ்வளோ அழகாக அவங்க அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்குது. ஒரு 60 வருஷமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே பிரசாதம் வழங்கினாங்க. பிரசாதம் என்னன்னா இதாக இருக்குது: பொடி ஊத்தப்பம், வடை, சாம்பார், அந்த பெட்டியில் இருக்கிறது இடியப்பம், இது தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி, அப்புறம் அவங்க காலையில் பொங்கல் வச்சாங்கள்ல அந்த பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல் கொஞ்சம். இது எல்லாருமே எல்லா டிவோட்டிஸுக்கும் கொடுப்பாங்க. இந்த மார்கழி முடிகிற வரைக்கும் டெய்லி இந்த மாதிரி காலையில் இந்த முனியா கோயிலில் யாராவது பிரசாதம் வழங்கி உபயம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இங்கே பாருங்கள் எவ்வளோ டிவோட்டிஸுங்க இந்த பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னு. இந்த பிரசாதம்லாம் ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு. பொங்கல் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான பொங்கலை நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எங்கள் புது சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள்.